அந்த குழந்தை இங்க வந்து ரிதத்தோட ஆடிச்சின்னு சொல்லும் போதும் ஆன்லைன் கிளாஸ் அவ எப்படி எடுத்திருப்பான்னு இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிளே நம்ம பார்த்துக்கலாம். குட். அந்த டீச்சருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பர்சன் பேசினார். அவர் வந்து என்னை வந்து இதுல இருந்து பார்த்தேன், பட் பேசாம நீங்க பெரிய ஒரு ஆங்கர் ஆகலாம், அவ்வளோ யூ ஹேவ் அ டேலண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்பீச்சும் எப்படி இருந்தது சும்மா கோல்டு முத்துக்கள் மாதிரி இருந்தது. நான் ரொம்ப எல்லா விஷயத்தையும் அட்மையர் பண்ணேன். ஒரு சின்ன குழந்தை அவர் சொன்ன மாதிரி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புங்க அந்த குழந்தை சரியாகும்னா, இதே மாதிரி நான் ஒரு டான்ஸ் காம்படிஷன் வைக்கும் போது அந்த குழந்தை திக்கி திக்கி பேசிகிட்டு இருந்தது. அப்போ நான் அந்த குழந்தைய திக்கி திக்கி பேச வச்சு 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 அந்த காம்படிஷன் போகிறதுக்குள்ள அந்த குழந்தையோட திக்கு வாயி போயிடுச்சு, சரியாயிடுச்சு. அதுதான் டான்ஸுடைய மெடிசன். அந்த டான்ஸோட மெடிசன் நான் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே டான்ஸ் வராது. ஆனால் இப்போ ஒரு டான்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கலாம். ஆனால் அங்கே டீச்சர்ஸ் யார், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல குரு கிடைச்சாதான் அந்த டான்ஸ் ஸ்கூல் நல்லா இருக்கும், நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பான். அப்போ அந்த ஆன்லைன்லே இந்த பையன் வந்து ரிதத்தோடு ஆடுறான்னா அப்போ இந்த டான்ஸ் ஸ்கூலை பற்றி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். மிராஸ் இஸ் த பெஸ்ட் டான்ஸ் ஸ்கூல். இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்காக சொல்லலை, நான் உத்து அவங்க ஆங்கர் சொன்ன மாதிரி நான் உத்து பார்த்துருக்கேன். அவன் நான் சிங்கில் ஆடுறான்னா, ஏன்னா ஒரு டான்ஸுக்கு வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடிடலாம், வயசானவங்கலேருந்து குழந்தைங்க எல்லாம் ஆடிடலாம். ஆனால் ரிதத்தோடு ஆடுறாங்களா, ரிதத்தோடு ஆடுறவங்க தான் டான்ஸ். ரிதம் இல்லாத டான்ஸ் கற்றுக் கொடுத்தா எத்தனை டான்ஸ் ஆடினாலும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதே வேஸ்ட். ஸோ டைமிங் சென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப கல்யாணின்னு சொல்கிறது நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் வசதி இல்லாத அந்த டைம், எனக்கு கார் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அப்போ இவங்க அப்பா பெரிய ப்ரொடியூசர், இவ காரில் நான் டான்ஸ் கிளாஸ் ரிக்ஷாவில் போய் நான் டான்ஸ் கிளாஸ் எடுப்பேன், இவ தான் என் கூட துணைக்கி இருப்பா. அப்போ வந்து இவ காரில் தான் என்னை எல்லா இடத்துக்கும் கொண்டு போவான். அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது குழந்தையில இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஆனால் நான் சினிமா அசிஸ்டண்டாக இருக்கும்போதும் இவளும் சரி, சரிதாவுடைய சிஸ்டர் விஜயும் சரி, நாங்கள் 3 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டெய்லி ஃபோன் பண்ணி பேசணும்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. எப்போ பேசினாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே இருக்கணும். வாழ்க்கையில் எல்லாம் அமையலாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் விஜி அண்ட் அவங்க ஃபேமிலியே எனக்கு தெரியும். அவங்க அம்மா அப்பா, அவங்க வீட்டில் நான் ஒரு வேளை சாப்பிடல, கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் நான் சாப்பிட்ருக்கேன். அவளுடைய தங்கச்சி மீனா வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி ஊட்டி நான் சமையல் கற்றுக்கிறேன் அப்படின்னா அவளோட சிஸ்டர் மூலியமாக தான் நான் வந்து சமையலை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் அந்த குடும்பத்தை மறக்கவே மாட்டேன். அண்ட் கீதா வந்து ஒரு பெரிய பார்லர் வச்சுருக்கா, பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்கா. அந்த பார்லர் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இந்த பக்கத்தில் நம்ம தாஜ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஹேர்லேருந்து எல்லாமே நானே சொல்லுவேன், நான் வரமாட்டேன் உன்னோட பார்லருக்கு, ஏன்னா காசு வாங்க மாட்டேன். நான் சொன்ன பிஸ்னஸ் இஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வேற அப்படின்னு. ஸோ டான்ஸ் ஸ்கூல் ஏஜே கிடையாதுங்க. இப்போ அது தற்சமயம் கல்யாணம் ஆனவங்களும் பண்ணலாம். ஏன்னா அவங்க கல்யாணம் ஆனவங்க வீட்டில் வேலை செஞ்சு ஆஃபீஸில் வேலை செஞ்சு மைண்டு ரிலாக்ஸேஷன், அது சந்தோஷத்திலையும் ஆடலாம், துக்கத்திலையும் ஆடலாம், எந்த இடத்துல போனாலும் ஆடலாம். ஏன்னா டான்ஸ் இஸ் a beautiful life. நான் இப்போ இத்தனை வருஷம் இருக்கேன் அப்படின்னா அதை நான் அப்படியே லவ் பண்ணுறேன். என்னோட லைஃபே டான்ஸ். டான்ஸ் இருந்தால் எனக்கு வாழ்க்கையில் சாப்பாடு வேணாம், ஒன்று வேணாம், தூக்கம் வேணாம், 24 மேலே என்னை முடிச்சுட்டு இருக்க சொல்லுங்கள், தூக்கமே நான் மறந்துடுவேன். ஸோ அந்த மிராஸ் டான்ஸ் ஸ்கூல் முக்கில் நிறைய டான்ஸ் ஸ்கூல் இருந்தாலும் மிராஸ் டான்ஸ் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் பார்த்தேன். இவராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒரு கொரியோகிராஃபர் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணார், அவரும் சரி, ஆன்லைன் எப்படி எடுத்தாங்கன்னு பண்ண அந்த டான்ஸ் கிளாஸ் நல்லா கண்டிப்பாக போகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுமோ அது சும்மா எனக்கு. இப்போ நான் அமெரிக்காவுக்கு வந்து ஒர்க் ஷாப்புக்கு போனேன், எனக்கு தெரியும் கிளாசிக்கல் சொல்லிட்டு நான் அப்படி கற்றுக் கொடுக்கூடாது, அங்கே நான் ஏபிசிக்கு தான் கற்றுக் கொடுக்கணும். அங்கே போயிட்டு நான் வந்து இசட்டுக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் டான்ஸ் எடுப்பேன். எப்பயுமே பேஸ்லேருந்து டான்ஸ் கற்றுக் கொடுத்தாதான் அது இது. அதே மாதிரி கிளாசிக்கல் கேர்ள்ஸ் ரொம்ப அழகாக ஆடினாங்க, கொஞ்சம் சிரிச்சு பண்ணால் நல்லாயிருக்கும், சிரிச்சு பண்ணிடுங்க. அண்ட் கண்டிப்பாக கல்யாணி இந்த ஒரு பிரான்ச் இல்லை, இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணும். அந்த பிரான்ச்சில் நான் இருப்பேன், எல்லா பிரான்ச்சுக்கும் நான் இருப்பேன். ஏன்னா ஆல்வேஸ் மிராஸ் டான்ஸ் ஸ்கூல் எல்லாரும் சொல்லுங்கள், மனசில் வச்சுக்கோங்க, தட் இஸ் கலாமாஸுடைய டான்ஸ். அதுவும் கண்டிப்பாக இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கையில் ஃபோனும் கையுமா இருக்கும்போதும் பிரெயின் எஃபெக்ட் ஆகும். அதனால இந்த டான்ஸ் ஸ்கூல் பண்ணுறது, டான்ஸில் ஆடுறது, அதுக்கப்புறம் அம்மா பொண்ணு, அம்மா பையன், அப்பா பொண்ணு எல்லாருமே டான்ஸ் கற்றுக்கலாம்.
ஏன்னா நம்ம போய் ஜிம் எடுத்துக்கிட்டு போய் கஷ்டப்பட்டு, ஏன்னா சப்போஸ் இப்போ எனக்கு இந்த கை ஆப்ரேஷன், இந்த கையை வந்து நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது, ஆனால் நான் டான்ஸ் பண்ணிடுவேன். இந்த கை இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஆகஸ்ட் 15 எனக்கு ஆப்ரேஷன் பண்ணேன். ஏன்னா டான்ஸ் ஆடி ஆடி சொன்ன மாதிரி முட்டு கழண்டிடும், ஸ்பாட்லேயே போய் ஜாயின் பண்ணிட்டு போய் ஷூட்டிங் போயிடுவேன். அப்பெல்லாம் தைரியம், இப்பெல்லாம் யாருக்குமே அந்த தைரியம் கிடையாது. சின்ன கட்டானா கூட ஐயோ அம்மா கட்டாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் கிடையாது, மன தைரியம் இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நிறைய டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து சேருங்க, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க இங்கே வந்து சேருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க இப்போ ரீசெண்டாக அவங்க அம்மா தவறிட்டாங்க. ஆன்டி இந்த இடத்துல நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அம்மா சார்பில் நான் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியாக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இப்போ அவர் சொன்ன மாதிரி நான் வந்து எல்லா முதலமைச்சருக்கும் நான் வேலை செஞ்சுருக்கேன். எம்ஜிஆர் சாரோட மட்டும் என்னால் ஒர்க் பண்ண, என்ன நல்ல டான்ஸ் டீச்சருக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா நான் எம்ஜிஆர் சாரோட நான் ஒர்க் பண்ணதும் கிடையாது, பார்த்தது கிடையாது. ஆனால் நான் கிளாசிக்கல் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணி அவர்கிட்ட போய் சர்டிஃபிகேட், அதாவது அவருக்கு இறக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் போய் அவர் கையில் நான் சர்டிஃபிகேட் வாங்கினேன். அந்த ஃபோட்டோவும் எங்களுக்கு இருக்கு. அடுத்தது ஜெயலலிதா மேடமுடைய ப்ரோக்ராம் பண்ண, அவரே சொன்னார் அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல் இண்டியா அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம், மெடல் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன், தொழிலாளர்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஷோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா மேடம் சொல்லுவாங்க கலா மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க இன்னொரு கலைஞரை பாராட்ட வேண்டும். அடுத்த சிஎம் அப்படி பண்ணா டாக்டர் கலைஞர் அவர்கள். அது வந்து சேனல் மாநாட மயிலாடுன்னு சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐயோ சேனல் வேண்டாம், ஷூட்டிங்ல பிஸியா இருக்கும்போது எதுக்கு நான் ஸ்மால் ஸ்கிரீன் போகணும், இல்லை அமிர்தம் சார், அதாவது ராமநாராயண் சார், அமிர்தம் சார் தான் எனக்கு அப்போ தெரியும். அவர் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அவர் ராமநாராயண் சார் எல்லாம் தெரியும். அவர் மூலியமா தான் மாநாட மயிலாட வந்து நான் சொன்னேன் சார் எனக்கு அப்படின்னு. ஸோ அந்த சிஎம் டீம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணாத இல்லை. அதே மாதிரி டெல்லியில ஒரு கிட்டத்தட்ட 40 கிளாசிக்கல் டான்ஸ் வச்சு பிரதமருக்கு முன்னாடி எங்களோட பரதநாட்டியம் நடந்தது. கண்டிப்பா அது எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையோ, ஒரிஜினல் கிளாசிக்கல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் கிடைக்கும். ஏன்னா நான் கிளாசிக்கல்ல இருந்து வந்தாலும் இப்போ நான் சினிமா டான்ஸர் தான். அப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, ஸோ சிஎம்ல இருந்து எல்லா சிஎம்மோடையும் பிஎம்மோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் மை காட், மை பேரண்ட்ஸ், மை குரு ரகு மாஸ்டர். ஸோ அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் நான் வந்து ஒவ்வொரு தட்டியாக நான் ப்ரோக்ராம் பண்ணி, எல்லாரும் தெரியும் மிஸ் வேர்ல்ட் 1996 பண்ணியிருக்கேன், எக்ஸ்போ 2000, இதெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க். டான்ஸில் வந்து இப்போ நீங்கள் கல்யாணி சொன்ன மாதிரி இது சும்மா டான்ஸ் ஆடிட்டு போகக்கூடாது. இந்த டான்ஸுக்கு உங்களுக்கு என்ன தேவை? You want to become a dance master or you want to become a dance teacher, or நீங்க வந்து ஒரு கிளாசிக்கல் கத்துக்கிட்டு நீங்க வந்து you want a classical teacher அப்படின்னா வச்சுட்டு தான் டான்ஸ் கத்துக்கணும், தவிர சும்மா பசங்களை குழந்தைக்கு அனுப்பணும்னு அனுப்பாதீங்க. அவங்களுக்கு ஒரு கலை, ஒரு பாட்டா இருந்தாலும் டான்ஸா இருந்தாலும் ஒரு கலை கற்றுக் கொடுக்கணும்னா அந்த கலையை முழுசா கற்றுக் கொடுங்க. சும்மா 1 மாசம் டான்ஸ் ஸ்கூல் வந்துட்டு போகக்கூடாது. வந்தால் மேக்சிமம் 5 வருஷம் இல்லைன்னா 8 வருஷம் பண்ணாதான் பக்கா ஒரு டான்ஸர், இல்லைன்னா டான்ஸர் கிடையாது. சும்மா வந்து 1 மாசம் ஆடியாச்சு என் பையன் சூப்பரா, நம்ம குழந்தை வந்து நம்மளுக்கு பொக்கிஷமா இருக்கும், பியூட்டிஃபுல்லா பாடுறாங்கன்னு கிடையாது. மற்றவங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், நம்ம பசங்க எப்படி ஆடுறாங்க. அது மாதிரி நம்ம எப்பயுமே நினைச்சோம் இது பத்தாது இன்னும் நிறைய பண்ணும். இப்போ நான் இத்தனை படங்கள் பண்ணா கூட அவங்க போய் சொல்லுவேன் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணல வாழ்க்கையில. அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஏன்னா அச்சீவ்மெண்ட் சொல்றது ஒரு கடல், அந்த கடலை தொடவே முடியாது வாழ்க்கையில, அதுதான். ஸோ மிராஸ் டான்ஸ் ஸ்கூல் நல்லபடியா வரணும். அண்ட் செல்வமணி சார் வந்துட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் அந்த நன்றியை மறக்காம அவரோட அப்பா படத்தை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பாவம் திருப்பதி போக வேண்டியது எனக்கு தெரியும். அங்கேருந்து இங்கே வந்து இங்கே அட்டன் பண்ணிட்டு போயிருக்காருன்னா அப்போ கல்யாணியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, அவங்களோட குடும்பம், அவங்க கண்டிப்பாக அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ ஒரு அவங்களுக்கு வந்து போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. அவங்க குடும்பம் அவங்களா இருப்பாங்க, தவிர எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்னோட டான்ஸ் கிளாஸ் நல்லா இருக்கணும், என் பசங்க எல்லாருக்கும் நல்லா கற்றுக் கொடுக்கணும். ஆன்லைன்லேயும் நான் அப்படி தான் ஆன் பண்ணேன். ஸோ இது வந்து அரவிந்த் எடுத்து கரெக்டாக இந்த கிளாஸை எடுத்துகிட்டு போகணும். அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக பசங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்கலாம், அடித்து வேலை வாங்கக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியாக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
இதை நீங்க பப்ளிசிட்டி பண்ணி இங்க இருக்கிற அண்ணா நகர், கீழ்பாக், அமைஞ்சிக்கரை, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆவடி, இந்த இது இட்ஸ் a வெரி குட் பிளேஸ். ஏன்னா இங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அண்ணா நகர்ல தங்கியிருக்கேன். பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா என்னோட அண்ணா நகர் கிளாஸ் இருக்குது, பிஏ கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல். மனசுல நினைச்சுக்கோங்க, மிராஸ் டான்ஸ் ஸ்கூல்னா கலா மாஸ்டர் அப்படின்னு மனசுல வச்சுட்டு இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.